ஹலோ ஹலோ ஓகே கேக்குது. ஓகே Can you see the screen? Okay, இன்னைக்கு HR analytics பத்தி பார்ப்போம். So இது வந்து first session. ஸ்டார்ட்ல இருந்து நாங்க பார்க்க போனா overview of HR analytics. இப்போ HR-ன்ற பேசிக் என்னன்றது வந்து உங்களுக்கு ஓரளவு ஐடியா இருக்கும் பிகாஸ் ப்ரீவியஸ் லெவல்ஸ்ல நீங்க வந்து ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இதுல என்ன பார்க்க போறோம்னா HR analytics, human resources analytics. Human resource analytics can be introduced to you as a way that organizations use data to make better decisions about their human resources. So இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்றது வந்து நாங்க எங்களுடைய ஒரு துறையில கம்பெனிலயோ வணிகத்திலயோ எதுலயோ இருக்கிற மனித வளத்தை வந்து நாங்க என்ன மாதிரி கொண்டு போக போறோம், அத வச்சு அதுக்கு நாங்க என்ன மாதிரியான டிசிஷன்ஸ், சிறந்த ஒரு டிசிஷன்ஸை எப்படி எடுக்க முடியும், எதை வச்சு ஹியூமன் ரிசோர்ஸ் அனலிட்டிக்ஸ். ஓகே, இதுக்கு நாங்க என்னென்னதெல்லாம் பயன்படுத்துவோம்னு சொன்னா அதுல ஏற்கனவே இருக்கிற ப்ரீவியஸ் டேட்டாஸ், ஹிஸ்டரிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாத்தையும் யூஸ் பண்றதுதான் என்னது இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அனலிட்டிக்ஸ். It enables to collecting data and to examine the information on human resources, which can be on employee performance, engagement, and turnover rates, and so on. In identifying patterns and trends to manage human resources effectively. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த டேட்டாஸ் எல்லாம் நாங்க வச்சு என்ன மாதிரியாக ஒரு எம்ப்ளாயி உடைய பெர்ஃபார்மன்ஸை நாங்க வழி நடத்த முடியும், அவங்கள எப்படி அந்த ஒர்க்குக்கு எங்கேஜ் ஆக்கலாம். அண்ட் நமக்கு தெரியும் இப்போ உள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ வந்து லேபர் டர்ன் ஓவர்ஸ். அப்புறம் வந்து நமக்கு வந்து கம்பெனியால வந்து கிடைக்கக்கூடிய கம்பெனிக்கு எம்ப்ளாயிஸால கிடைக்கக்கூடிய இன்கம்ஸ், ப்ராஃபிட்ஸ், இப்ப இதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மனித வளத்தை நாங்க மேனேஜ் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் நாங்க வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அனலிட்டிக்ஸ் எப்படி கொண்டு போகிறோம்ன்றத பார்க்க போறோம். இப்ப நீங்க ஃபைனல் இயர்ல ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை ஒரு சப்ஜெக்ட், அதாவது அந்த நீங்க செக்டர் வந்து செலக்ட் பண்றீங்கன்னு சொன்னா கேட்டகரிய, உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இல்ல நீங்க வேற எதையாவது நீங்க செலக்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னாலும் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒவ்வொரு எம்ப்ளாயீஸுக்கும், ஈவன் தோ ஒரு ஓனரா இருந்தாலும் சரி, பிசினஸ் ரன் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்ப இதுல வந்து
In the modern human resource management, the data-driven approach is used, and this helps the HR professionals to என்னத்துக்கு recognize on what works well, what needs improvement, how to optimize hiring and retention strategies. So இப்ப என்ன சொல்றாங்க, இப்போ ஆல்ரெடி நாங்க ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முந்தின காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து என்னவா இருந்தது, ஒரு டாக்குமெண்டரியா அல்லது ஒரு பேப்பர் ஒர்க்கா அப்படிதான் ரொம்ப இருந்தது. இப்ப எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிட்டு டிஜிட்டலைஸ்ட் ஆயிட்டு. சோ இப்ப இதுல வந்து நாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி எது வந்து சரியா ஒர்க் ஆகுது, என்னென்ன செக்டர்ல என்னென்ன விஷயங்களை நாங்க இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஹையரிங். ஹையரிங் இருந்தா தான் ஒழுங்கான சரியான பொசிஷனுக்கு சரியான ரைட் பீப்புளை ஹையர் பண்றதன் மூலமா வந்து ஒரு கம்பெனியே வந்து நாங்க என்ன செய்யலாம், சரியா கொண்டு போக முடியும். சோ ரொம்ப முக்கியமான பெஸ்ட் பார்ட்னா ஹையரிங். ஹையர் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டாலும் வந்து என்ன நடக்கும், ஒண்ணுமே நடக்காது. ஓகே, இப்ப ஹையர் பண்றவங்க நல்ல இன்டெலிஜென்ட்டாவோ எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்க கூடிய மாதிரியும் இருந்தா அது ஓகே. அப்படி இல்லாட்டி என்ன நமக்கு தேவை, ட்ரைனிங் தேவை, டெவலப்மெண்ட் தேவை. ஸோ இதுல நிறைய விஷயம் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கு. பட் இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல். ஓகே, சோ நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற யாரா இருந்தாலுமே நீங்க ப்ராக்டிக்கலா இதுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கலாம். நீங்க தியரிட்டிக்கலா என்ன செய்யணும்னு சொன்னா இருக்க மெயின் வேர்ட்ஸையோ டேர்ம்ஸையோ மைண்ட்ல போட்டுட்டீங்கன்னா மட்டும் போதும். இது எல்லாத்துக்கும் ப்ராக்டிக்கலா ஆன்சர் கொடுக்கலாம். therefore so இங்க ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஓகே, therefore we can say that with the use of HR analytics, organizations can improve employee performance and by that create a more effective workplace. ஸோ இப்போ இதுல என்ன சொல்றாங்க, இந்த HR அனாலிட்டிக்ஸை யூஸ் பண்ணி என்ன நாங்க செய்யலாம். எதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குன்னா, ஒரு கம்பெனிய வந்து அவங்களுடைய ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்றது எதன் மூலமா பண்ணலாம், எம்ப்ளாயிஸ் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றது மூலமா ஒரு ஒர்க் பிளேஸையே நாங்க எஃபெக்டிவா மாத்தலாம். சோ இதுக்கு என்ன நம்ம செய்யணும், இதுக்காகத்தான் HR அனாலிட்டிக்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கொள்ளணும்ன்ற பேசிக் வந்து தான் இது. சோ அதுல என்ன நமக்கு பார்க்கணும்ன்ற இந்த 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு சப்போஸ் கொஸ்டின்ஸ்ல வந்து இத பிரீஃபா வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னா எஸ் வெல் உங்களுடைய கம்பெனிய வச்சே நீங்க வந்து என்ன மாதிரி ஒர்க்ஸ் என்ன இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டை எடுப்போம். அந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல சேல்ஸ் வந்து குறைவா இருக்குன்னு வைப்போம். ஸோ அந்த சேல்ஸ் குறைவா இருக்க என்ன ரீசனா இருக்கும், ஒன்னு எம்ப்ளாயிஸ் அதாவது மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸோ ரெப்ரசன்டேட்டிவ்ஸோ ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாதது, அல்லது ஹையர் பண்ண ஹியூமன் ரிசோர்சஸ் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்குது. சோ இப்ப இதெல்லாம் இருக்கும் இல்லையா, சோ என்ன பண்ணா அது சரியாகும். ஒண்ணு நோட்டீஸ் பீரியட் கொடுத்து அவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், ஃபர்ஸ்டா செய்ய வேண்டியது மீட்டிங். அண்ட் ஏன் இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வரல அப்படிங்கிற கொஸ்டின். அண்ட் என்ன நடக்கும், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நாங்க ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸை எடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லையா அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கலாம், இல்லையா எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கலாம், அல்லது சூப்பர்வைசர்ஸே கூட இருந்து ட்ரெயின் பண்ணலாம். ஸோ எது செஞ்சா ஒர்க் ஆகும், ஒண்ணு இல்லாட்டி நியூ எம்ப்ளாயீஸ் ரெக்ரூட் பண்ணணுமா, ஸோ எது அண்ட் வாட் நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், என்ன இடத்துல இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்ப இதெல்லாம் வந்து நாங்க ஒரு எக்ஸாம்பிளா ப்ராக்டிக்கலாவே எழுதலாம். So next, HR analytics includes
the systematic collection and analysis of employee data to help the HR professionals to identify trends and thereby enable them to somewhat predict future outcomes with the implementation of long-term strategic action plans. So இது உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் பேஜ் 2ல வந்து இத கிளியரா கொடுத்திருக்காங்க. ஓகே, நாங்க இதுல பார்ப்போம். இப்ப இது வந்து பேஜ் 2ல இருக்கு, சாரி 3ல இருக்கு. பேஜ் 3 அத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு நாங்க பார்ப்போம். In general, there are several key types of HR analytics. Okay, we can see each serving different purposes within human resource management function. Let us see what these are with examples for you to understand it. Descriptive analytics is used to summarizing historical data to understand what has happened in the organization. So நான் வந்து ஸ்டார்ட்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை சமரைஸ் பண்றதன் மூலமா என்ன நடந்துட்டு இருக்கு இந்த ஆர்கனைசேஷன்லன்னு சொல்லிட்டு நாங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம். சோ இதுக்கு பேர் என்னது? டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ். சோ இத நீங்க ஹைலைட் பண்ணி இப்ப நான் வந்து இதுல உங்களுக்கு தனித்தனியா ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். சோ இந்த இதுல வந்து இந்த ஃபிகர்ல வந்து உங்களுக்கு தெரியும் 4 அனலிட்டிக்ஸ் இருக்கு. சோ HR அனலிட்டிக்ஸ்னா என்னன்னு இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நாங்க ஹியூமன் ரிசோர்சஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அல்லது என்ன நாங்க செய்யணும், என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் டர்ன் ஓவர்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணலாம், இது எல்லாத்தையும் வந்து நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னா, இது எல்லாத்தையும் சரியா கொண்டு போகணும்னு சொன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் அனலிட்டிக்ஸ்ன்றது முக்கியம். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அனலிட்டிக்ஸ் 4 டைப்ஸ். ஓகேயா? ஒன்னு descriptive analytics, diagnostic analysis, predictive analysis, and prescriptive analytics. So இந்த 4 அனலிட்டிக்ஸும் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அனலிட்டிக்ஸ் நாங்க என்ன பார்த்தோம்? டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ். இப்போ இதுதான் என்னது? ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸை வச்சு நாங்க வந்து என்ன மாதிரியா வந்து இந்த ஆர்கனைசேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்றது. These are used for employee turnover rates and performance management to provide a clear idea of past trends of employee behavior when it comes to, and next வந்து ரெண்டாவது போகுது என்னது? டயக்னோஸ்டிக் அனலிட்டிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா சொல்லலாம், பாஸ்ட்ல இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸை வச்சு இப்ப வந்து என்ன மாதிரி ரன் ஆகிக்கிட்டு இருக்குது கம்பெனின்றத வந்து நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். என்னன்னா இதுல எம்ப்ளாயிஸ் டர்ன் ஓவர் ரேட்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு ஐடியாவை எடுக்கிறதுக்கு. அப்படின்னா ஆல்ரெடி என்ன மாதிரியான எம்ப்ளாயி டர்ன் ஓவர் இருக்கு, அது எதனால நடந்திருக்குதுன்றத வந்து நாங்க எப்படி தெரிஞ்சுக்கொள்ளலாம்? HR-ல வந்து எக்ஸிட் இன்டர்வியூன்ற ஒரு விஷயமும் இருக்கு. இன்னொன்னு இவல்யூவேஷன், பெர்ஃபார்மன்ஸ் இவல்யூவேஷன்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இந்த 2 டாக்குமெண்ட்ஸையும் நாங்க ஃபைல் பண்ணியும் வச்சிருக்கலாம், கம்ப்யூட்டரைஸ்ட் டிஜிட்டலைஸ்டாவும் வச்சிருக்கலாம். ஸோ இது 2யும் நாங்க எடுத்து பார்க்கும்போது என்ன நடக்கும்? ஏன் டர்ன் ஓவர்ஸ் இருக்கு,
பெர்ஃபார்மன்ஸ் எப்படி போக்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து உங்களோட ஒரு கம்பெனியா இருந்தாலும், நீங்க ஒர்க் பண்ற கம்பெனியா இருந்தாலுமே, நீங்க அந்த கம்பெனி நேம மென்ஷன் பண்ணி இந்த இயர்ல எடுத்த இப்ப வந்து சில கம்பெனிஸ்ல வந்து அலௌட் கிடையாது அவங்களுடைய ரிசோர்ஸ் வந்து வெளியே டாக்குமெண்ட்ஸ் வந்து விட்டுறதுக்கு. ஸோ நீங்க இப்படி ரொம்ப என்ன சொல்றது டீப்பா எல்லா இன்ஃபர்மேஷன் இல்லாம இந்த இயர்ல இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் லோவா இருக்கா அப்ப லோவா இருக்கு, ஓகே இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து மேனேஜபிளா இருக்கு, இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பர்ஃபெக்டா இருக்கு, அண்ட் லேபர் எம்ப்ளாயி டேர்ன் ஓவர் ரேட்ஸ் எப்படி இருக்கு, ஸோ அதெல்லாம் கொடுத்து ஸோ இப்ப கரண்டா வந்து நாங்க என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் செஞ்சா அல்லது அதே இருந்தா ஓகேயா, இப்ப அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க மென்ஷன் பண்ணி எக்ஸாம்பிளா நீங்களாவே சொல்லலாம். ஸோ செகண்ட் ஒன் வந்து diagnostic analytics. It goes beyond and helps to identify the reasons behind certain trends. 1 minute. சோ இது செகண்ட் என்னன்னு சொன்னா என்ன ரீசன் அதுக்குன்னு சொல்லி பாக்குறது. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்ல என்ன பார்த்தோம், பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, எம்ப்ளாயி டர்ன் ஓவர்ஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. சோ இந்த செகண்ட் அனலிட்டிக்ஸ்ல நாங்க என்ன பாக்குறோம்னு சொன்னா இதனால என்ன ரீசனால இந்த டேர்ன் ஓவரா இருக்கட்டும் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் இந்த கம்பெனியே இப்படி ரன் ஆகுதுன்றதுக்கான ரீசன். இப்ப ஃபர்ஸ்ட் நாங்க எப்படி ரன் ஆகுது, எம்ப்ளாயி டேர்ன் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்றத வந்து நாங்க வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இவல்யூவேஷன் ஒரு டாக்குமெண்ட் மூலமாவோ அல்லது லேபர் டேர்ன் ஓவர் அதாவது எக்ஸிட் இன்டர்வியூஸ்ல என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் இருக்குன்றது அது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எப்படி நீங்க எம்ப்ளாயி டேர்ன் ஓவரை எடுத்துக்கொள்ளலாம், ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள அந்த ஒரு அனலிட்டிக்ஸ் இருக்கும் இல்லையா, டேர்ன் ஓவர் பத்தின அனலிட்டிக்ஸ் வித் எக்ஸிட் இன்டர்வியூ. எல்லா கம்பெனிஸ்லயும் இந்த எக்ஸிட் இன்டர்வியூ டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது இல்ல, பட் இருக்கும் சில கம்பெனிஸ்ல முக்கியமான அதாவது எல்லாமே ஆர்கனைஸ்டா இருக்க கம்பெனிஸ்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்ப நீங்க ரீசனை எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம்னா அந்த எக்ஸிட் இன்டர்வியூ டாக்குமெண்ட்டும் முக்கியமான ஒரு உங்களுக்கு ஒரு இதா இருக்கும், ப்ரூஃபா இருக்கும். ஸோ அதை எடுத்து கூட நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ for you to understand easily, if we take turnover rates as example, if it's high, diagnostic analytics can uncover factors contributing to this issue, such as employee dissatisfactions or ineffective management practices. ஓகே, இப்ப நான் சொன்ன மாதிரி எதனாலன்ற ரீசனை தெரிஞ்சு கொள்றது தான் வந்து இந்த செகண்ட் அனலிட்டிக்ஸ். இப்ப எக்ஸாம்பிள் எப்படி எழுதுன்னு சொல்லியிருக்கேன் தானே. ஸோ தேர்ட் அனலிட்டிக்ஸ் ப்ரெடிக்டிவ். ஸோ இது எப்படின்னு சொன்னா historical data and statistical algorithm. Okay, these are used to forecast future outcomes. So இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது ஆல்ரெடி இருந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை எடுத்து பார்த்தோம், அண்ட் தென் நெக்ஸ்ட் நாங்க பார்த்தோம் அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தோம். இப்ப தேர்டா என்ன பாக்குறோம், future outcomes எப்படி இருக்கும்ன்றத பாக்குறதுல அந்த தேர்ட். Let us take the example of predictive analytics, where it can help anticipate that which employees are at risk of leaving or which candidates are likely to perform well, helping the HR professionals to be proactive in management. So இப்ப இதுல நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னா ஃபியூச்சர்ல யாரெல்லாம் வந்து லீவ் ஆகிறதுக்கான ரிஸ்க் கூட இருக்கு அண்ட் யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றா இந்த மாதிரியான விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்றது, ப்ரோஆக்டிவா வந்து நாங்க
ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை வந்து ப்ரெடிக்ட் பண்றது. சோ இதுதான் என்னது தேர்ட். ஓகேயா? அடுத்து நாங்க பார்க்க போறது, then there is the prescriptive. It is the most advanced type of analytics, which recommends actions based on the predictive insights you got from the previous analytics types we discussed earlier. So as an example, the prescriptive analytics suggests specific interventions to improve employee engagement or strategies for talent acquisition, helping HR professionals to make informed decisions. One second, guys. Okay. லாஸ்ட் இதுல விட்டோம். ஸோ இது லாஸ்ட் அனலிட்டிக்ஸ்லனா. ஸோ இப்போ இதுல என்னன்னு சொன்னா, ஆல்ரெடி நாங்க பார்த்ததெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வச்சு நாங்க என்ன மாதிரியான சஜஷன்ஸ் கொடுக்கறதன் மூலமா வந்து என்ன மாதிரியான ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு ஆக்ஷன்ல இறங்குறதன் மூலமா எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் எல்லாம் வந்து நாங்க சரியா கொண்டு போகலாம். இப்ப டேலண்ட் அக்விசிஷன் சொன்ன என்னது, ஹையரிங் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ வந்து எப்படி சரியா செய்யலாம், அந்த ரைட் பொசிஷனுக்கு ரைட் பீப்புளை எப்படி செலக்ட் பண்ணலாம், அப்படி ரைட் எம்ப்ளாயிஸ் இல்லாட்டியும் அவங்களை எப்படி ட்ரெயின் பண்ணி செய்யலாங்கிறது தான். ஸோ நாங்க ஐடியாஸ் எடுக்கிறது, ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்றது தான் இந்த லாஸ்ட். ஓகேயா? ஸோ therefore by using these types of HR analytics, organization can improve HR practices, which will ultimately help you as a HR professional to achieve better performance and outcomes. Okay. ஸோ இது உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அனலிட்டிக்ஸ் டைப்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி, எக்ஸாம்பிள் எழுதுறதும் எப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுல நீங்க கொஸ்டின் வரும்போது விட்டா ரொம்ப ரொம்ப என்ன செய்யறது, மோசமா போய். ஸோ நான் இதெல்லாம் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேயா? And then now we are going to move to applications of HR analytics. ஸோ இதுல வந்து நமக்கு அடுத்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். The recruitment and selection function, also known as talent acquisition, performance management, training and development, workforce planning, employee engagement and retention. ஸோ இது எல்லாமே ஒரு எம்ப்ளாயியா இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காமனான விஷயங்கள் தான். ப்ராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எழுதக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஓகே, இப்ப நாங்க இத வந்து கிளியரா பார்ப்போம். When we talk about applications on HR analytics, which can be used by organizations to enhance human resource management, the following aspects can be taken an instance. HR professionals apply HR analytics driven approaches
for them to make data-driven, informed decisions to enhance HR practices and contribute to overall business success. So நான் வந்து இதை உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் இதுல போட்டிருக்க எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கல், எல்லாருக்கும் தெரிஞ்சது. தியரிட்டிக்கலா வந்து இங்க கொடுத்திருக்காங்கன்றதுக்காக இதை வந்து பாடமாக்கி ஒப்பிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டேர்ம்ஸ், இந்த வேர்ட்ஸ் இதுகளை வந்து மைண்டுக்குள்ள போட்டுட்டீங்கன்னா நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஈஸியா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, இந்த அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பார்த்தோம், ஹெச்ஆர் அனலிட்டிக்ஸ்னா என்ன, அது என்னத்துக்கு யூஸ் பண்றாங்க, எப்படி ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது யூஸ் ஆகுது. அண்ட் தென் ஹெச்ஆர் அனலிட்டிக்ஸ் டைப்ஸ் பார்த்தோம். அது 4. இந்த 4மே ஒன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்டடா தான் இருந்துச்சு. அண்ட் ப்ராக்டிக்கலா எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப நாங்க பாக்குறது என்னது, 3வதா அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்ன்றது தான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த அப்ளிகேஷன்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்டா வந்து the recruitment and selection function. So recruitment selection functionன்றது வந்து நீங்க, அதாவது ஹெச்ஆர் டீம், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இல்லாட்டியும் ஒரு எம்ப்ளாயியா நீங்க போறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும்ன்றது. ஈஸியா ஸ்கிரீனிங், காலிங், செலக்டிங், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஸோ இதை வந்து தியரிட்டிக்கலா போட்டு கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்ல. Streamlining of the hiring process by analyzing data from previous data and history to identify the characteristics of successful employees is usually done. We can say that if these data show that candidates who have specific skills or experiences has led towards improved performance, the HR would adjust their recruitment criteria, leading to more effective hiring. So இந்த ஹைரிங் எப்படி இருக்கணும், அந்த பர்டிகுலர் டெசிக்னேஷனுக்கான ஸ்கில்ஸும் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஸோ இவங்க ப்ரீவியஸ் ஒர்க்ல என்ன மாதிரியா சக்சஸா ஒர்க் பண்ணிருக்காங்கன்றதும் இருக்கணும். ஸோ அதை எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம், சர்வீஸ் லெட்டர். பட் சர்வீஸ் லெட்டர்ன்றது அப்ளிகேஷன்லயே தெரியுமா, இல்ல. எப்படி தெரியும், அவங்களோட சிவியோட ஸ்டாண்டர்ட்ல வச்சு கொஞ்சம் தெரியும். அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸ்ல தெரியும். அண்ட் ஓவர் த ஃபோன் கால்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஓவர் த ஃபோன் கால் இன்டர்வியூ வரும். ஸோ இட் குட் பி இனிஷியல் இன்டர்வியூ ஆர் என்ன, இட் குட் பி வந்து சும்மா ஒரு பேசிக்கா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ற ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோன் காலா இருக்கும். ஸோ இதுல வந்து என்ன மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு, அந்த கேண்டிடேட் எப்படி கம்யூனிகேட் பண்றாங்கன்றத வச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு 50% தெரியும். அண்ட் தென் வந்து பிசிக்கல் இன்டர்வியூல தெரியும். ஸோ பிசிக்கல் இன்டர்வியூவும் இருக்கு, ஆன்லைன் இன்டர்வியூவும் இருக்கு. இதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம். ஸோ தென் when we see further, the HR analytics would enhance recruitment strategies by analyzing data from various sources such as CVs, social media, as well as by using previous hiring outcomes. So இப்ப இதுல என்ன சொல்றாங்க, எப்படி ரெக்ரூட்மெண்ட் வந்து என்ன செய்யலாம்ன்றாங்க, என்ஹான்ஸ் பண்ணலாம். என்ன மாதிரியான தந்திரோபாயங்கள்ல வந்து நாங்க செய்யலாம்ன்றதுக்கு எங்க இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணலாம், சிவி, social media, as well as by using previous hiring outcomes. This can be used with algorithms in scanning CVs with the use of specific keywords and experiences which correlate with higher performance levels in நான் இதை வந்து ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், என்ன மாதிரி வந்து செலக்ட் பண்றாங்க அண்ட் என்ன மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்கன்றது அதான் வந்து இங்க வந்து தியரிட்டிக்கலா வந்து போட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்க என்ன செய்யணும், ப்ராக்டிக்கலா அது உங்க மைண்ட்ல நாலேஜ்ல எடுத்துட்டு ப்ராக்டிக்கலா எழுத பார்த்தீங்கனாலும் சரி. அண்ட் தென் செகண்ட் ஒன் என்னது, பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்.
HR analytics enables companies to evaluate employee performance without an impact of being biased like in the traditional approaches. With the analysis of the performance metrics over time, HR professionals would be able to identify high performers. So, இதுவும் நான் உங்களுக்கு இப்ப explain பண்ணேன் இல்லையா already அதே தான். Collection of data on employee performance like the productivity levels, project outcomes, and feedback. Organization would be able to evaluate and manage their workforce in a better manner. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபீட்பேக்ன்றதுல வந்து சுப்பீரியர் கிட்ட இருந்து அல்லது காலீக்ஸ் கிட்ட இருந்தே கூட ஃபீட்பேக்ஸ் எடுப்பாங்க. அண்ட் தென் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வைஸ் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கூட்டிட்டு போகும். ஸோ இட் குட் பி 100 அவுட் ஆஃப் எத்தனை அந்த மாதிரி ஃபைனலா ஒரு அவுட்கம் வரும். ஸோ ப்ரொஜெக்ட்ல எப்படி ஒர்க் பண்ணிருக்கீங்க அண்ட் ப்ரொடக்டிவிட்டி லெவல் உங்களால எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஸோ இதெல்லாம் வச்சு வந்து என்ன நடக்கும்னு சொன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எவல்யூவேட் பண்ணுவாங்க. For an instance, if we take a retail chain, it might analyze sales data linked to individual employees in linking up the performance levels and revenues of the organization. This will help to spot the top performers as well as the training and performance improvement needs of the employees, those needing additional support to get to the expected levels of performance by allowing for more personalized development plans and better resource allocations. So finally என்ன பண்ணலாம், பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இல்லாதவங்களுக்கு என்ன மாதிரியான அடிஷனல் சப்போர்ட்டோ அல்லது ட்ரைனிங்கோ என்ன மாதிரி ஒரு சப்போர்ட்டை கொடுத்தா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தால என்ன மாதிரி ரிசோர்ஸை வந்து ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு இடையிலோ அல்லது டிபார்ட்மெண்ட்டுக்கு இடையிலோ அலோகேட் பண்ணலாம், இதெல்லாம் வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்டால. ஸோ இது செகண்ட். அண்ட் தென் தேர்ட் தான் வந்து ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்ல நாங்க இருந்து என்ன தெரிஞ்சு கொள்ளலாம்னு சொன்னா, ட்ரைனிங் யாருக்கு தேவைப்படுது, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணாதான் ஓவரால் ஆர்கனைசேஷனே டெவலப் ஆகும். So, did you know that HR analytics can help the HR professionals to identify skill gaps within the workforce in tracking the performance of employees on various tasks and use that data to pinpoint areas where additional training is needed? So, நான் சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸை செக் பண்றதன் மூலமா என்ன தெரியும், எந்த ஒரு எம்ப்ளாய்க்கு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு முழுதா ட்ரைனிங் தேவை அல்லது பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு மட்டும் தேவையா, இல்லாட்டி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே டவுன் ஆகியிருக்கா பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒரு எம்ப்ளாயினால மற்ற எம்ப்ளாயியோட பெர்ஃபார்மன்ஸ் லோ ஆகுதா, இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். The analytics would indicate that employees lack certain competencies which may be critical for future works and improvement of the organization, and thereby the HR professionals would be able to design targeted training program to address these gaps. So these may help identify emerging knowledge, skills, and attitudes for the employees, ultimately enhancing overall organizational capability. This targeted approach ensures that training resources are allocated effectively as well as efficiently. ஸோ இங்க உங்களுக்கு கிளியரா தெரியும் என்னன்னு சொன்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்றதன் மூலமா தான் கிளியரா எந்த இடத்துல வந்து நமக்கான ட்ரைனிங், அதாவது அந்த எம்ப்ளாயிஸ்க்கான ட்ரைனிங் தேவை, எப்படியான ட்ரைனிங் தேவை. நீங்க நெக்ஸ்ட் படிக்கும் போது படிப்பீங்க, ட்ரைனிங்லயே இருக்கு ஆன் த ஜாப் ட்ரைனிங், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இதுல எந்த மாதிரியான ட்ரைனிங்கை வந்து செலக்ட் பண்றதுன்றதுல வந்து எல்லாமே எப்படி தெரியும், பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்றதன் மூலமா. அப்பதான் என்ன நடக்கும், ஆர்கனைசேஷன் ஓவராலா வந்து
டெவலப் ஆகும். ஓகே, அந்த ட்ரைனிங்ன்றது ஷார்ட் டேர்ம், ஆனா டெவலப்மெண்ட் வந்து லாங் டேர்ம். அது வந்து ஓவராலாவே வந்து உங்களுக்கு உள்ள வந்து ஸ்கில்ஸ டெவலப் பண்ணும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்க ஒரு பர்டிகுலர் டெசிக்னேஷன்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க. இப்ப ஐடி அசிஸ்டண்டா இருக்காங்கன்னு சொன்னா, அந்த பர்டிகுலர் டெசிக்னேஷனுக்காக வந்து நீங்க ட்ரெயின் பண்றீங்க அவங்களன்னு சொன்னா, இது ட்ரைனிங். அண்ட் டெவலப்மெண்ட்ன்றது எப்படி ஆகும்னு சொன்னா, அந்த ட்ரைனிங் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு, நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த கம்பெனிக்காகன்னு சொல்லும் போது, அது அப்படியே உங்களை அந்த இடத்துல விட்டுட்டு போகாது. நீங்க இன்னொரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகி போறீங்கனாலும் அந்த நாலேஜ் ஸ்கில்ஸும் உங்களுக்கு அப்படியே இருக்குது. அண்ட் இன்னொன்னு கம்பெனிக்கும் வந்து அது வந்து ஒரு லாங் டேர்மா ப்ராஃபிட்ட கொடுக்க போகுதுன்றப்போ அது டெவலப். ட்ரைனிங்ன்றது அந்த பர்டிகுலர் டைமுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ட்ரைனிங். ஓகேயா? ஸோ இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணி கொள்ளாதீங்க. அண்ட் தென் workforce planning, employee engagement and retention. ஓகே, இது என்னன்னு சொன்னா, HR analytics helps HR professionals to make workforce planning effective by predicting future staffing needs. ஓகே, இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நமக்கு ஃபியூச்சர்ல ஸ்டாஃபிங் நீட்ஸ் இருக்கா, பட் ஸ்டாஃப்ஸ் வந்து ஃபியூச்சர்ல தேவைப்படுவாங்களா அப்படிங்கறத ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணி நாங்க வந்து பிளான் பண்ணணும். ஒர்க் ஃபோர்ஸை ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கணும். These are done based on business trends and historical data. So here also we can use historical data. Like எங்க யூஸ் பண்ணோம், அனலிட்டிக் டைப்ஸ்ல ஃபர்ஸ்ட் அனலிட்டிக்ல நாங்க இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி தான் என்ன செய்வோம், ப்ரிடிக்ட் பண்ண போறோம் ஒர்க் ஃபோர்ஸ் தேவையா இல்லையா. If we take an example of an organization which anticipates a growth phase, HR analytics would be very useful. Help understand the number as well as the type of roles needed to go with the expansion, proactive hiring strategies of the organization. So இங்க வந்து நாங்க என்ன செய்ய போறோம், நமக்கான இவ்வளோ ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் தேவை, என்ன மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் தேவைன்றத வந்து நாங்க ஆல்ரெடி ப்ரோஆக்டிவா வந்து predict பண்ணி வச்சிருக்கோம். In terms of improving employee engagement, the use of surveys with performance data enables HR professionals to assess employee engagement levels to reveal correlations between engagement scores and turnover rates. HR can implement targeted initiatives in the organization. This will then help improve communication and recognition programs in boosting employee morale to retain talent. Further, in improving employee engagement, HR analytics can help to measure and improve diversity within the organization's human resource with the analyzing of demographic data. This enables the HR professionals to identify areas where they lack representations and develop targeted recruitment initiatives such as addressing the gender gap and leadership positions. ஸோ இப்ப இங்க மெயினா என்ன இருக்குன்னு சொன்னா, எப்படி இதுல மெயின் விஷயம் எப்படி ஒர்க் ஃபோர்ஸ வந்து பிளான் பண்றதுன்றதுதான். ஸோ இத வச்சு நாங்க என்ன தெரிஞ்சு கொள்ளலாம்னு சொன்னா, டைவர்சிட்டின்ற வேர்ட் என்னது. ஸோ இது என்னன்னு சொன்னா, ஒரு ஒர்க் கல்ச்சர்ல வந்து வித்தியாசமான டிஃப்ரெண்டான கல்ச்சர்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்டான ஏஜ் குரூப்ல இருந்து வந்திருப்பாங்க, டிஃப்ரெண்டான ஜெண்டர்ஸ் இருக்கும், அண்ட் தென் நேஷனாலிட்டி கூட டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் மேனேஜ் பண்ணி நாங்க எப்படி ஒர்க் ஃபோர்ஸை செலக்ட் பண்றது. அண்ட் தென் ஆல்சோ சப்போஸ் லாங்குவேஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா கூட இப்போ இந்த லாங்குவேஜ் தானே ப்ரிஃபர் பண்ணுவாங்க இல்லையா, 3 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுல வந்து இப்ப இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டா அதுல கம்யூனிகேட் பண்றதும் சரி எல்லாமே வந்து 100% ஃப்ளூவெண்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன்ஸை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க.
சோ இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி நாங்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து நாங்க நோட் பண்ணி வச்சிருக்கணும் ஒர்க் ஃபோர்ஸ வந்து என்ன மாதிரி பிளான் பண்ணணும்ன்றதுக்கு. அண்ட் ஆல்சோ இவங்க சொல்லியிருக்க மாதிரி ஜெண்டர், இப்ப இந்த லீடர்ஷிப்ல வந்து என்ன மாதிரியாக ஜெண்டர் கேப் இருக்கு. சோ இப்ப ஒரு லீடர்ஷிப்ல வந்து ஒரு கம்பெனில வந்து மேலே தான் வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கோம்னு சொன்னா சோ தென் அதை எப்படி ஃபீல் பண்ணலாம். ரெக்ரூட் பண்ண போறோமா, இப்ப எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவலா வந்து சான்சஸ் கொடுக்கறதா, இப்ப என்ன மாதிரி பொசிஷனுக்கு லீடர்ஷிப் பொசிஷனுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷனோட இன்னொரு ஜெண்டர் விச் மீன்ஸ் ஆல்ரெடி மேல் இருந்தா தென் ஃபீமேலையும் வந்து இன்க்ளூட் பண்ணுறது. ஆர் எல்ஸ் இங்க வந்து ஃபீமேல் இருக்காங்க, மேல் கேண்டிடேட்ஸ் தேவைன்னா சோ அதை எப்படி இன்க்ளூட் பண்றது. சோ இது எல்லாமே வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிளா ப்ராக்டிக்கலாவே எழுதலாம். சப்போஸ் எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா கேட்கலனாலும் நீங்க ஒரு சின்ன குட்டி எக்ஸாம்பிள், அதாவது 20 மார்க்ஸ்க்கெல்லாம் வந்தா நீங்க எக்ஸாம்பிள் கொடுக்கறது தான் பெஸ்ட். And then organizations can use predictive analytics to assess the likelihood of employee turnover. So இதுலயும் நீங்க எக்ஸாம்பிள் எழுதும் போதும் சரி, எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் சரி, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அனாலிட்டிக் வந்துச்சு டைப்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதுல ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்கை வச்சு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இதுகளையும் நீங்க இன்டர் கனெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இதுல இப்ப நான் 3 விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்னு ஹெச்ஆர் அனாலிட்டிக்னா என்னது, எப்படி யூஸ் ஆகுது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்குள்ள, அண்ட் ஹெச்ஆர் அனாலிட்டிக் டைப்ஸ், இன்னொன்னு அப்ளிகேஷன்ஸ். இப்ப இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன் தானே. இதெல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகே, வித் எக்ஸாம்பிள்ஸ் என்ன. சோ இப்ப பார்க்க போறோம் என்னது அனாலிசிஸ் இன் ஹெச்ஆர். ஓகே, இப்ப இதுல இருக்குது டேட்டா டிரைவன் டிசிஷன் மேக்கிங், எம்ப்ளாயி இன்சைட்ஸ், ஒர்க் ஃபோர்ஸ் ஆப்டிமைசேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க் ஃபோர்ஸ் பிளானிங். ஸோ இப்ப இதுல வந்து நாங்க பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம். இப்ப நான் உங்களுக்கு கொடுத்த மாதிரியே நீங்க எல்லாத்தையும் இப்ப அந்த ஸ்லைட்ல நான் என்ன மாதிரி பிரிச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேனோ அந்த மாதிரி நீங்க ஒரு நோட்ல எடுத்து எழுதிட்டு இந்த டாபிக்ஸ் கீழே என்ன இருக்குன்றத ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிக்கலா நீங்களே வந்து உங்களுடைய நாலேஜ்க்கு என்ன வந்து விளங்குதோ அதை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா எழுதலாம். காப்பி பேஸ்ட் பண்ணி எழுத போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்றதையே நீங்க வந்து உங்க நாலேஜுக்கு ஏத்த மாதிரி எழுதலாம். அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஈஸியா கிடைக்கும். இப்ப நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே எப்படி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறதையும் சொல்லிட்டே தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் உங்களுக்கு பேப்பர் கிளாஸும் எடுப்பேன். ஸோ இப்போ இந்த இதுலயும் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா பேப்பர் கிளாஸ்ன்ற ஒரு விஷயம் நாங்க செய்வோமா இருந்தா, ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்ன்றது செய்வோமா இருந்தா அந்த டைம் உங்களுக்கு ஈஸியா ஆன்சர்ஸை புரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ பார்ப்போம் analysis in HRM. Analytics in human resource management is about the ability to improve the decision-making process and improve organizational outcomes. So, இதுல முக்கியமான analysis in human resource management na என்ன சொல்றாங்க, decision-making process-ஐயும் ஆர்கனைசேஷனல் அவுட்கம்ஸையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு விஷயமா தான் இத சொல்றாங்க. ஓகே, some of which can be identified as follows for your ease of understanding. So இதுல என்ன விஷயம் இருக்கு, data driven decision making. So இது என்னது, rather than going with the intuition, having HR analytics facilitated data-driven informed decisions are more useful in today's world, which are essentially based on empirical data taken from the employee records. With the analysis of the workforce data, HR professionals would be able to identify trends and forecast future needs to optimize talent management as well as other critical HRM functional activities by developing predictive models to anticipate efforts accordingly. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிக்க கஷ்டமா இருக்கா?
சோ எப்படி புரிஞ்சிட்டு கொள்ளலாம்? என்னத்துக்கு சிம்பிள். மொத்தையில இருந்து நாங்க HR அனாலிட்டிக்ஸ் என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு படிச்சோமோ அதுதான் இது. இந்த எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ வச்சு எப்படி HR ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஃபியூச்சருக்கான தேவைய பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி கொண்டு போறாங்க. ஓகே, which means talent managementனா என்னது? ரெக்ரூட் பண்ற ப்ராசஸ்ல என்ன மாதிரியா வந்து சரியா ரைட் பீப்புள ரைட் பொசிஷனுக்கு எடுக்கிறாங்க அண்ட் ட்ரெயின் பண்ணி எப்படி அந்த ஃபங்க்ஷன்ஸையே கொண்டு போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த டிசிஷன் மேக்கிங். ஓகே, சிம்பிள் சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். இத கொஞ்சம் நீங்க ரீட் பண்ணி இருந்தீங்கனாலே அது உங்க மைண்ட்குள்ள போயிடும். And employee insight. The use of big data allows HR professionals to gain deeper insights into employee behaviors and attitudes by analyzing engagement surveys, performance metrics, as well as feedback, which can reveal underlying issues leading to productivity. This can be understood when data shows a correlation between employee satisfaction scores and productivity levels. HR professionals can focus on enhancing workplace culture to improve the employee performance. So, employee insights என்னது? எம்ப்ளாயியோட பிஹேவியர் ஆட்டிடியூட வந்து என்ன மாதிரியா வந்து என்கேஜ் பண்ணலாம். ஸோ இது வந்து சர்வைஸ் மூலமா, பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் மூலமா, ஃபீட்பேக்ஸ் மூலமா எல்லாம் நாங்க எடுத்துட்டு, ஸோ இது மூலமா எப்படி வந்து ப்ரொடக்டிவிட்டியை வந்து நாங்க ப்ரொடக்டிவிட்டியில உள்ள இஷ்யூஸை வந்து இல்லாமக்கி என்ன மாதிரி கொண்டு போகலாம். ஸோ இப்ப இதை வந்து உங்களுக்கு நான் சொல்ல போனா, எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா, ப்ரொடக்டிவிட்டி லெவல்னு ஒன்று இருக்கு. ஸோ எப்போ எம்ப்ளாயி வந்து அந்த ஒர்க்ல சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் தென் ப்ரொடக்டிவிட்டியும் வந்து என்ன ஆகும், என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இங்க இந்த விஷயமெல்லாம் சேர்ந்துதான் எம்ப்ளாயி பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுதுன்ற ஒரு எம்ப்ளாயியோட ஒரு விஷயத்த சொல்றதுதான் எம்ப்ளாயி இன்சைட். ஸோ இதுல என்னென்ன டேர்ம்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்? எம்ப்ளாயி பிஹேவியர், எம்ப்ளாயி ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ஃபீட்பேக், பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ், ப்ரொடக்டிவிட்டியோட வந்து என்ன இருக்குது, எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுடைய வேர்ட்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் போட்டு எழுதலாம். அண்ட் தென் ஒர்க் ஃபோர்ஸ் ஆப்டிமைசேஷன். HR analytics enable to optimize the management of the human resource by identifying the most effective strategies with the technology-enabled decision making. The assessment on which recruitment channels would give the best candidates or else in determining the most impactful training program based on performance outcomes. HR analytics would reveal that employees who undergo certain training program outperform others, and thereby HR professionals can prioritize these initiatives. So இது வந்து it's about என்ன சொல்றது, ட்ரைனிங் என்ன மாதிரியான ஒரு ஒர்க் ஃபோர்ஸை வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ ஃபார் an example,
ஒரு கம்பெனியில வந்து நீங்க ஒரு சர்டன் கேண்டிடேட்ஸ்ன்றது சர்டன் குரூப் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எடுக்கும் போது அவங்கள என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரியா இம்பாக்ட்ஃபுல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம், அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவுட்கம்ஸ் எடுக்கணும்னா என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் நாங்க அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒர்க் ஃபோர்ஸை ஆப்டிமைஸ் பண்ற விஷயங்களை வந்து இதுக்குள்ள நீங்க இன்க்ளூட் பண்ணி எழுத முடியும். ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங் இதுல என்னென்ன டேர்ம்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள போறீங்க? டெக்னாலஜி, டிசிஷன் மேக்கிங், ரெக்ரூட்மெண்ட் சேனல், கேண்டிடேட், இம்பாக்ட்ஃபுல் ட்ரைனிங் ப்ரோக்ராம், பெர்ஃபார்மன்ஸ் அவுட்கம். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சீங்கன்னு சொன்னா இந்த ஒர்க் ஃபோர்ஸ் ஆப்டிமைசேஷனையும் ஈஸியா எழுதலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான், தனித்தனி டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டடா தான் இருக்கு. அண்ட் தென் strategic workforce planning. By using the advanced analytics in HR, professionals who manage the workforce can implement strategic workforce planning by aligning the human resources in line with the business goals. Okay, this involves analyzing current human resource related capabilities, forecasting future skill requirement of the talent, as well as planning for succession, such as proactively developing a talent pipeline to meet future demand of the HR. So இதுவும் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போதே strategic workforce planning. ஸோ இப்போ இதுல வந்து என்னன்னு சொன்னா பிசினஸ் கோலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒர்க் ஃபோர்ஸ் பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஒர்க் ஃபோர்ஸை வந்து நாங்க பிசினஸ் கோலுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறது, மோல்ட் பண்றது. ஸோ இதுல வந்து capability forecasting skills, future skill requirements, talent, இது எல்லாத்தையும் வந்து ப்ரோஆக்டிவாவே வந்து ஒரு டேலண்ட் பூல் மாதிரி டேலண்ட் பைப்லைனை வந்து ஃபியூச்சர் டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணி வைக்கிறது. ஓகே, இதுவும் கிட்டத்தட்ட இந்த ப்ரீவியஸ்ல சொன்ன ஒர்க் ஃபோர்ஸ் ஆப்டிமைசேஷன் அதோட இன்டர் கனெக்டட், ஒவ்வொரு இதுவுமே இன்டர் கனெக்டட் ஆகி தான் வரும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அடுத்த டேர்ம் என்னன்றதை ஈஸியா ரிமைண்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறதுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இருக்குமான்னு தெரியல. பில்டிங் a sustainable approach for HR analytics. ஸோ இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா இந்த டேர்மை வந்து ரீட் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது உங்களுக்கு அது ஈஸியா விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவும் அதோட இன்டர் கனெக்டட் ஆகி தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்காது. நான் வந்து மேலோட்டமா சொல்லணும்னா இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க, we live in the global context of big data and HR analytics in the digital era, and the use of predictive HR analytics with the need of mastering the HR metrics have become important more than ever. This involves several key steps that organization can take to consideration with the level of HR analytics initiatives being effective and enduring. Here are some strategies with examples for your ease of understanding. So இங்க வந்து என்ன செய்றாங்க, strategies வந்து examples கொடுத்துருக்காங்க. So question இந்த பார்ட்ல இருந்து வரதா இருந்த எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி வரும். ஓகே, பட் நீங்க என்ன செய்யணும்னா இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நீங்க உங்களோட ஓன் எக்ஸாம்பிள் அண்ட் ஆல்சோ சர்ச் பண்ணி சில ஸ்காலர்ஸ்ல இருந்து எடுத்த எக்ஸாம்பிள்ஸையும் சர்ச் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதே எக்ஸாம்பிள்ஸை நீங்க கொடுக்கலாம்.
organization should start by defining specific goal and objectives for the adaptation of the HR analytics initiatives in the organization. The objectives and goals may be such as improvement of employee retention, enhance recruitment efficiency, and increase employee engagement. So என்ன சொல்றாங்க, ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எப்படி அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஸ்பெசிபிக் கோல் இருக்கணும், அப்ஜெக்டிவ் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும்னு சொன்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து எஃபிஷியன்சியாவும் எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியவாறும் தான் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் கோலும் அப்ஜெக்டிவும் இருக்கணும். ஏன்னு சொன்னா அப்பதான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும், அவுட்கம் வந்து நல்லா இருக்கும், ஸ்டாண்டர்டா இருக்கும். So a company might set a goal to reduce turnover rates by 15% over the next year by using predictive analytics to identify at-risk employees. Next comes the costly part, which involves the investments in data infrastructure. In here, the sustainable approach is essentially required to have a robust data infrastructure which will facilitate the HR analytics initiative with the efficient collection, storage, and analysis of HR data. This requires the need to have HR information system which will in turn integrate data from various sources. The organization would implement a centralized HR information systems to facilitate மெயினா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஹெச்ஆர்ங்கிறதுல வந்து HRISங்கிற சிஸ்டம் ஒன்று இருக்கு. ஸோ அதுல எல்லா விதமான டேட்டாஸும், அதாவது எம்ப்ளாயிஸ் பர்சனல் ஃபைல் நாங்க என்ன மாதிரி பண்றோமோ அந்த மாதிரி டிஜிட்டலைஸ்டான ஒரு சாஃப்ட் காப்பியான ஒரு டேட்டாஸை வந்து இந்த HRISல வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதை HR இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ அதுல வந்து இன்புட் பண்ணி வச்சிருப்பாங்க. சம் கம்பெனிஸ்ல இந்த சிஸ்டத்தை வந்து HR டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க தான் என்டர் பண்ணுவாங்க. அண்ட் தென் சம் டீடைல்ஸ் இன்புட் பண்றதுக்கு எம்ப்ளாயிஸ்க்கும் அக்சஸ் கொடுப்பாங்க. எதுக்கு? அவங்களுடைய பர்சனல் சைட்டுக்கு போறதுக்கான பாஸ்வேர்ட் மட்டும் இருக்கும். ஸோ அதுல சம்டைம்ஸ் அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸை கூட பார்த்துக்கொள்ளலாம், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கூட எப்படி இருக்குன்னு பார்த்துக்கொள்ளலாம். சம்டைம்ஸ் இந்த டேட்டா என்ட்ரின்னு சொல்லி இருந்தா அதுக்குன்னு தனியா ஒரு சிஸ்டம் இருக்கும், இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ரன் ஆகுது. ஸோ இந்த விஷயங்கள். அண்ட் தென் என்னதுன்னு சொன்னா, system to facilitate the consolidation of the HR data from employee surveys, performance reviews, and payroll. So அடுத்த சிஸ்டம் என்னது? பேரோலுக்கு தனியா ஒரு சிஸ்டம் இருக்கும், எம்ப்ளாயி சர்வேஸ்க்கு இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸ்க்கு இருக்கும். ஸோ இப்ப இதுல என்ன சொல்ல வாராங்கன்னு சொன்னா, இந்த HR ஃபங்க்ஷன், ஸோ இப்போ இது வந்து எப்படி இந்த ட்ரெண்ட்ல இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல ரன் ஆகிட்டு இருக்குதுங்கிறத தான் வந்து இதுல ஒரு ஃபுல்லா ஒரு சம்மரைஸ் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க இதுல உள்ளதான் அப்படியே எழுதணுன்றது இல்லை. ஸோ இதுல உள்ள டேர்ம்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகியிருக்கணும். அண்ட் தென் ப்ராக்டிக்கலா உங்க கம்பெனில எப்படி யூஸ் ஆகுதுங்கிறதையும் நீங்க இன்க்ளூட் பண்ணிருக்கணும். ஸோ இப்ப HRIS சிஸ்டம்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் காமனா இப்ப வந்து யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ உங்க கம்பெனில அந்த மாதிரி வேற ஏதாவது சிஸ்டம் இருந்தா, அல்லது என்ன சொல்றது, மேனுவலா ஏதாவது நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, இப்ப எக்ஸல் அந்த மாதிரி எதுலயாவது மெயின்டைன் பண்ணீங்கன்னா, சப்போஸ் பேரோலுக்கு தனியா ஒரு சிஸ்டம் இருக்கா, இல்லாட்டி அதையும் இந்த மாதிரி மேனுவலா தான் நீங்க வந்து மெயின்டைன் பண்றீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுல வந்து இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ப்ராக்டிக்கலா எப்படி எழுதலாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
நெக்ஸ்ட் செஷன் வந்து நாங்க செஷன் 2ல என்ன இருக்குதுன்றத பத்தி பார்க்கலாம். செஷன் 2 மட்டும் இல்ல, முடிஞ்ச அளவு நான் வந்து இந்த செமஸ்டரையே கவர் பண்றேன். அண்ட் தென் இப்போ இதுல வந்து என்ன மாதிரி ஆன்சர்ஸ் நீங்க கொடுக்கணும்னு சொன்ன மாதிரி அதுலயுமே வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ எனி டவுட்ஸ் ஏதாவது கிளியரா சொல்லணுமா இருந்தா, இதை விட கிளியரா ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இருந்தா நீங்க வந்து சொல்லலாம். ஸோ இதோட நாங்க இந்த செஷனை முடிச்சுக்கொள்ளலாம். தேங்க்யூ காய்ஸ்.